ஹலோ செக்ஷன் 13 வரைக்கும் போன வீடியோவில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அக்கார்டிங் டு செக்ஷன் 40, கம்மிங் டு செக்ஷன் 40 என்ன சொல்லுதுன்னா, ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ்னால் ஒரு நெகட்டிவ் ஒரு கண்டிஷன் மாதிரி, ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கண்டிஷன் மாதிரி இதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம். செக்ஷன் 11 நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் செக்ஷன் 40 என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ் மீன்ஸ் கவினன்ட்னா ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. சப்போஸ் இதை மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு யாராச்சும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ஒரு கண்டிஷனை மீறிட்டாங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன் சொல்கிறேன், ஏ கான்ட்ராக்ட் டு செல் ஏ ப்ராப்பர்ட்டி டு பி. ஏ வந்து பிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதா கான்ட்ராக்ட் டு செல் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டார். ஸோ அதை அந்த கான்ட்ராக்ட் இருக்கும்போதே அந்த ப்ராப்பர்ட்டியை சிக்கு சேல் பண்ணிட்டாருன்னா, அக்கார்டிங் டு ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ் பி வந்து என்ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் அந்த கான்ட்ராக்டர் டு செல்லை வச்சு என்ஃபோர்ஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து செக்ஷன் 40 ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ். ஸோ செக்ஷன் 11 சொன்னது இல்லையா, செக்ஷன் 11 வந்து நெகட்டிவ் கண்டிஷன். இந்த மாதிரி வந்து லேண்டில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, சம்திங் ஏதாச்சும் நெகட்டிவ் மாதிரி எதாவது பண்ணால் சீஸ் பண்ணி திரும்பி வாங்கிக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க செக்ஷன் 11. செக்ஷன் 11க்கும் செக்ஷன் 40க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், செக்ஷன் 11 வந்து அகெயின்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரி மட்டும்தான், ஒரு ட்ரான்ஸ்ஃபரிக்கு மட்டும்தான் செக்ஷன் 11 யூஸ் ஆகும். அது ஒரு அப்சல்யூட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் வேறு யாராவது சேல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் அந்த கண்டிஷன் இம்போஸ் பண்ண முடியாது. செக்ஷன் 40ன்றது சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபரிஸ். எப்படின்னா, நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்லாகவே இருக்குது. எப்படின்னா ஏபிசி, இப்போ ஏ வந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு சேல் பண்ணிடுறாரு ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ் மூலிமா. அது ஒரு கார்டன், ஆர்னமெண்டல் கார்டன், அது மாதிரி ஒரு பிளேஸாக இருக்குது. அங்கே நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் பில்டிங் ரைஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ட் போட்டு அந்த கவினன்ஸ் ரன்னிங் இந்த லேண்ட், அந்த லேண்டில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டு இம்போஸ் பண்ணி ஒரு கார்டனை விற்றுறாருன்னா, இப்போது இவர் வந்து நார்மல் எகென்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரி, இவர் வந்து அந்த லேண்டை சிக்கு விற்றுட்டாருன்னா ஹீ சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபரி, இது அடுத்த ட்ரான்ஸ்ஃபரி மாறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபரிக்கும் வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ் வந்து இம்போஸ் ஆகணும்னா செக்ஷன் 40 நீங்கள் வந்து போட்டால் மட்டுமே தான் ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ் சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபரி வரைக்கும் போகும். சப்போஸ் 11 வரைக்கும் போட்டு அகென்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரினா ஒரு ட்ரான்ஸ்ஃபரி அவர் அடுத்த ஒரு பர்சன் விற்றுட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு கண்டிஷன் இம்போஸ் ஆகிருக்கிற நெகட்டிவ் கவினன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் 40 வந்து சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபரி வரைக்கும் எத்தனை பேர் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஒரு ரன்னிங் அந்த லேண்டில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் கவினண்ட்டாக ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அந்த லேண்டு திரும்பி ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் வந்துடும். அதை செய்யக்கூடாது, இன்ஜெக்ஷன் எதுனாலும் போட முடியும் இந்த கோர்ட்டில். இதுதான் வந்து செக்ஷன் 40 ரெஸ்ட்ரிக்டிவ் கவினன்ஸ் வந்து செக்ஷன் 40. செக்ஷன் 41 பார்க்கலாம். செக்ஷன் 41 பார்க்கலாம். ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஆஸ்டென்சிபிள் ஓனர் வந்து பினாமி டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, பினாமி தர் தான் வந்து ஆஸ்டென்சிபிள் சொல்லுவாங்க. ஆஸ்டென்சிபிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா எஸ் இட்ஸ் கேன் பி. அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபரர் கண்டிப்பாக ஒரு ஆஸ்டென்சிபிள் ஓனராக தான் இருக்கணும். அவர் வந்து ஒரு பினாமி சொத்தை தான் அவர் வச்சுருக்கணும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபரர் வந்து ஷியோராக வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனராக தான் இருக்கணும் டிரான்ஸ்ஃபரர். அண்ட் தென் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா வித்தின் த கன்சென்ட்டாக தான் இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்து ஒரு கன்சென்ட் கொடுத்து ஒப்பந்தம் கொடுத்து தான் இருக்கணும். அது இம்ப்ளைடாக இருக்கலாம், எக்ஸ்பிரஸாக இருக்கலாம். அப்படி கொடுத்து தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு கிஃப்டாக இருக்கக்கூடாது. பினாமி சொத்து எப்பவுமே வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர்ட்டேருந்து ஒரு கிஃப்டாக போகக்கூடாது, ஒரு ஃபார் கன்சிடரேஷனாக தான் போகணும். அண்ட் தென் வந்து வாங்குகிற ட்ரான்ஸ்ஃபரி வந்து ஆக்டிங் குட் ஃபைட்டாக இருக்கணும், அசர்டைண்டாக உறுதி செஞ்சு வாங்கணும். அது இது வந்து ஒரு ஆஸ்டென்சிபிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி ஒரு குட் ஃபைட்டாக விற்கிறாரு, அவருக்கு வந்து அந்த பவர் இருக்குது அப்படின்ட்டு அந்த குட் ஃபைத்தில் நம்பிக்கையிலேருந்து தான் வாங்கணும் ட்ரான்ஸ்ஃபரி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன், இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் ஆஸ்டென்சிபிள் ஓனர் ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யாராலும் ஆஸ்டென்சிபிள் ஓனராக இருக்க முடியாதுன்னா there is no மேனேஜர். இந்த ஒரு கம்பெனியோட மேனேஜர் வந்து ஆக்டர்ஸ் ஆஸ்டென்சிபிள் ஓனர்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த லைசன்ஸர் யாராச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட லைசன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு யாராச்சும் ஹீ ஆக்டர்ஸ் ஆஸ்டென்சிபிள் ஓனராக இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா இட்ஸ் கேன் நாட் பி பாசிபிள். தென் கோஷேரர், ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஆஸ்டென்சிபிள் ஓனராக சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா இட்ஸ் கேன் நாட் பி பாசிபிள். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதில் வந்து டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். ஏ வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர். இப்போ வந்து ஏ வந்து ரியல் காசு கொடுத்து வாங்கினவர் ஏ. ஆனால் பிஏ வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனராக போட்டு நேம்
வாங்கி ஓனர்ஷிப் கொடுத்து வாங்கிட்டார். சப்போஸ் பி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டாருன்னா எஸ் கேன் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ண முடியும். ஆஸ்டென்சிபிள் ஓனரால் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியும். வெதர் கிளைம் பண்ண முடியுமா, ஏவால் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஷோர் இட்ஸ் கேனாட் பி, அவங்களால கிளைம் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர். செக்ஷன் 41 செக்ஷன் 42 ரெவகேஷன் ஃப்ரம் ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவ் ப்ராப்பர்ட்டி ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் 2 or more ட்ரான்ஸ்ஃபர்னா சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு தீங்கு அந்த லேண்டுக்கு இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தீங்கு செஞ்சுட்டாருன்னா அதை சீஸ் பண்ணி அதர் ட்ரான்ஸ்ஃபருக்கு சேல் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் தான் செக்ஷன் 42. அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் காமினன்ட் கிடையாது. செக்ஷன் 40 மூலயமா வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் காமினன்ஸும் இது வேறு. ரெஸ்ட்ரிக்டிவ் காமினன்ஸ்னால் அதை நீங்கள் பண்ணக்கூடாது, பண்ணால் சீஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அங்கே இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் 42 அப்படின்னா ரெவகேஷன் ரீடைன் பண்ணிக்க முடியும். உங்களால் திரும்பி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி இன்னொரு சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு சேல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஏ லெட்ஸ் ஹவுஸ் டு பி, பிகிட்ட ஒரு ஹவுஸ் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு, என்ன ஒரு ரெவகேஷன் பண்ணி கொடுக்குறாருன்னா சப்போஸ் நீ ஏதாச்சும் டிட்ரிமெண்டல் ஏதாச்சும் என்னோடய லேண்டுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்ட் உன்னால் நடந்துச்சுன்னா நான் வந்துட்டு சீஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை அந்த ஹவுஸை வாங்கிப்பேன் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டாருன்னா சப்போஸ் பியும் அந்த ஆக்ட் பண்ணிட்டாருன்னா பிகிட்டேருந்து ஏ ரிட்டர்ன் வாங்கி அதை சிக்கு சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஃபார் ஒன்லி கன்சிடரேஷனுக்கு மட்டும்தான் இந்த செக்ஷன் 42 ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர். செக்ஷன் 43 பார்க்கலாம். செக்ஷன் 43 பார்க்கலாம். செக்ஷன் 42 வரைக்கும் பார்த்துருக்கோம். செக்ஷன் 43 வந்து செக்ஷன் 42 பார்த்துருக்கோம். செக்ஷன் 43 வந்து ஃபீடிங் கிராண்ட் பை எஸ்டோபிள். அப்படின்னா அன்ஆத்தரைஸ் பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் பை அன்ஆத்தரைஸ் பர்சன், அவருக்கு வந்து சம்மந்தமே இருக்காது அந்த ப்ராப்பர்ட்டியில், அதை விற்றுருப்பார். அதை விற்றுட்டு அதுக்கேற்றபடி ஃபீடிங் கிராண்ட் பை எஸ்டோபிள் அந்த மாற்றி பேசுறது, ஒரு பொய் பேசுறது, மிஸ்ரெப்ரசன்டேட் பண்ணுறது, அதுக்கு தான் எஸ்டோபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன் பார்க்கலாம். ரிலேஷன் பார்த்தாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எப்படின்னா வந்து ஏ வந்து பியோட பையன், சன் ஆஃப் பி, பியோட சன் பி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறாரு எக்ஸ் ஒய் இசட், இதோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னோட ப்ராப்பர்ட்டின்னு மிஸ்ரெப்ரசன்டேட் பண்ணி சிக்கு சேல் பண்ணிடுறாரு, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பண்ணி சிக்கு வித்துடுறாரு. ஓகே, அண்ட் தென் ஃபேமிலிக்குள்ளே பார்ட்டிஷன் நடக்குது. அந்த பார்ட்டிஷன் படி இந்த இசட்ன்ற ப்ராப்பர்ட்டி பிக்கு போயிடுது, அவங்க அப்பாவுக்கு போயிடுது. ஸோ அவங்க அப்பா பி இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி லீகல் ஹேர் மூலியமா ரிட்டன் ஏகே திரும்பி வந்தது. ஹியர் சி வந்து இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து கேன்சல் பண்ணாமல் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி ஏ வந்து ஃபீடிங் கிராண்ட் பை எஸ்டோபிள் அன்ஆத்தரைஸ் பர்சன் டு ஆத்தரைஸ் கான்ட்ராக்ட் மூலயமா ஏ வந்து அந்த இசட்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை சிக்கு டெலிவர் பண்ணணும். இதுதான் வந்து ஃபீடிங் கிராண்ட் பை எஸ்டோபிள். மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் பண்ணாலுமே ரிட்டன் அந்த ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட வந்தால் உன்னோட டியூட்டி என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சிகே யார்கிட்ட நீ கான்ட்ராக்ட் டு சேல் வித்தியோ அவங்களுக்கே அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுடணும். இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸ்பெக்ஸ் சக்சஷன் வந்து செக்ஷன் 6 நம்ம பார்த்தோம். எப்படின்னா ஃப்யூச்சர் வரப்போகுது, இந்த வந்து ஒரு பாசிபிலிட்டி இல்லாமல் ஒரு ஃப்யூச்சரில் வரப்போகுதுன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் எனக்கு வரப்போகுதுன்னு நினச்சி விற்கக்கூடாதுன்னு ஸ்பெக்ஸ் சக்சஷன் நம்பர் செக்ஷன் 6 நம்ம படிச்சுப்போம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து வாய்ட் அப் இனிஷியோ, அதுலேயே வாய்ட் ஆகிடும். ஸோ இதுக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னா இது ஒரு ஃபேமிலி சொத்து, என்னதான் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து அன்ஆத்தரைஸ் பண்ணி விற்றாலுமே அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஃபீடிங் கிராண்ட் மூலயமா அவங்க வந்து யார்கிட்ட நீ கான்ட்ராக்ட் டு சேல் கொடுத்தியோ கான்ட்ராக்ட் பண்ணி விற்றியோ அவங்களுக்கே அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருன்னு தான் செக்ஷன் 43 சொல்லுது. செக்ஷன் 44 நம்ம பார்க்கலாம்.